இந்த நாடே முக்கியம் என்று தீர்க்கது தந்தையாக வாழ்ந்து முடிந்த நமது தேசிய தலைவர் பசுமன் சித்தர் அவர்களுடைய 118வது தேவர்ஜி விழா இன்று நாடு முழுவதும் மிகவும் சிறப்பான முறையில நம் மக்கள் மட்டுமல்ல அனைத்து சமூக மக்களும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் நேரடியாக வந்து கலந்து கொண்டுள்ளார். அவருடைய அந்த சன்னதியில் அவர் வணங்கிய விதம் உலக நாடுகளுக்கு நீங்க தெரிஞ்சிருக்கும். அவர் வணங்கிய விதம் நீங்க உலக நாடு வந்து இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் எங்கெல்லாம் போறாரு அப்படின்னு சொல்லி உலக நாடுகளே தினந்தோறும் கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு அவர் பசுமனுக்கு வந்து அவர் சாமி கும்பிட்ட விதம் எல்லாரும் கையெடுத்து கும்பிட்டுருவோம். நம்ம அந்த சமூகத்துல பிறந்திருக்கோம், நம்ம அவரை குலதெய்வமா நினைக்கும். அதனால நம்ம உருண்டு திரண்டு அவருக்கு நம்ம வந்து வழிபடுவோம். ஆனா அவரை தெய்வம் என்று உணர்ந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் அவரே அப்படி தலை குளிஞ்சி தலையை வைத்து தன்னுடைய சிரசை வைத்து வணங்கினார். அவருக்கும் ஒட்டுமொத்த முக்கூட்டம் சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த வருடமும் இல்லாத கூட்டம் இந்த வருடம் இருக்கிறது. அனைத்து மாவட்டங்கள்லயும் பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாம் தன்னெழுச்சா மக்கள் வந்து தேவ ஜெயந்தியை கொண்டாடிட்டு வர்றாங்க. நாளுக்கு நாள் இந்த விழாவை முடக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய சதியெல்லாம் பண்ணினாங்க. அதற்கு நம்ம விலை கொடுத்தது அதிகம். 2012 பசுமுண்ட சாமி கும்பிட போன அப்பாவிகள் 7 பேரை துடிக்க வெடிகுண்டு வீசி கொலை செஞ்சாங்க. அந்த நினைவு நாள் இன்னைக்குதான். அதற்கும் இந்த நேரத்துல நான் வந்து அவர்களுக்கு வீர வணக்கத்தினை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இந்த சமூகம் எத்தனையோ இழப்புகளை நாட்டுக்காகவும் கொடுத்திருக்கு, தற்போது இடத்துக்காகவும் வந்து கொடுத்துட்டு இருக்கு. இந்த சிறுவை கொண்ட மண் அப்படின்னா வீரம் செய்த மண் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ்நாட்டுல எங்கேயும் போய் அடையாளப்படுத்த வேண்டாம் நான் இந்த கிராமம் அப்படின்னு சொல்லி. சிறுவைகுண்டம் தாலுகா அப்படின்னாலே வீரம் செறிந்த தேவமாரிகள் இருக்காங்க அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அந்த வரிசையில இந்த பகுதிகளுக்கு பல வருஷமா நானும் பிறந்து வளர்ந்ததுல இருந்து இந்த சரௌண்டிங்ல நான் போகும் பொழுது, நான் பிறந்த கிராமத்துக்கு போகும்போது பார்க்கும் பொழுது ஐயாவுடைய சிலை இந்த இடத்துல அப்படி எந்த ஒரு கேட்பாரட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல இருந்துச்சு. புல் முளைச்சி இந்த மாதிரிலாம் இருக்கும். வெயில் இருக்கு அப்படின்னு உண்மையிலே மனசார அதை வருத்தப்படுவேன், கவலைப்படுவேன். இதை ஏதாவது ஒண்ணு மாற்றம் செய்யணுமா வைக்கணுமா. ஆனா எங்கள் ஐயா இதே ஊர்லயே ஒரு மிகச்சிறந்த ஒரு போராளிய எங்களுக்கு இயக்கத்துக்கு கொடுத்து சமூக பணி ஆற்றிட அன்பு சகோதரர் காசி பண்ணின எங்களுக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு வந்து நான் வந்து வேண்டுனதுன்னா வந்து நிறைவேறுது. ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொருத்தரும் தாங்க தமிழ்நாட்டில் உள்ள தேவமாரப்புறம் நான் காப்பாற்றணும், வேற எதுவுமே கிடையாது, அவர்களுக்கு எந்த பாதிப்படாமல் நான் பார்த்துக்கிடுவேன். ஆனா எல்லா கிராமத்திலும் எனக்கு போராளிகள் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். அது நம்ம ஐயாவிட்டு தான் கேட்டிருந்தேன். உட்கார்ந்து கேட்டவரை நான் வழிபடும் பொழுது நல்ல இளைஞர்களை நல்லவர்களை எனக்கு வந்து நீங்க ரெடி பண்ணி நீங்க தான் வந்து கொடுக்கணும், நான் அவங்களை வச்சு இந்த சமூகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த வரிசையில மிகச்சிறந்த ஒரு சிறுவைகுண்ட ஒன்றிய செயலாளராக காசி பாண்டியன் அவர்கள் வந்து இன்னைக்கு நியமிக்கப்பட்டு மிகவும் அருமையான முறையில இன்னைக்கு செயல்பட்டு வராரு. இன்னைக்கு இந்த பகுதிகளில் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் இதுக்கு முன்னாடி டக்குன்னு போய் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆனா இன்னைக்கு காசி பாண்டியன் இருக்காரு, எல்லா இடத்துக்குமே இன்னைக்கு போறாரு. முன்னால போய் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் தொடர்ந்து இந்த மாதத்துல மட்டுமே 4-5 பிரச்சனை இந்த சமுதாயத்துக்கு உடனே வண்டி எடுத்துட்டு போய் ஸ்டேஷன் போனாரு, அலைஞ்சு தெரிஞ்சாரு, போய் நியாயம் கேட்டாரு. அதுக்குதான் நான் ஆசைப்படுறேன். எல்லாரும் அப்படி போய் தட்டி கேட்கணும், தப்ப தட்டி கேட்கணும். நம்மள ஒருத்தரை கைது பண்ணிட்டு போகும்பொழுது அந்த காவலர்களை போய் தட்டி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு. ஏன்னா காசி பாண்டியன் வந்து ஒரு சாதாரண எப்படின்னா ஒரு குறுகிய வட்டாரம் அப்படின்னு வந்து நினைச்சிடக்கூடாது. வேட்பாளர் தானே பேருந்து தானே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா ஒட்டுமொத்த 24 மாவட்டத்தில் இந்த பிஎம்டி இருக்கு. அவருக்காண்டி ஒட்டுமொத்த தேவமாரும் இங்க வருவோம். அந்த ஒரு நம்பிக்கை அவருக்கு இருக்கு. அவருக்கு நம்பிக்கையாக நான் இன்னைக்கும் சொல்றது ஒரே ஒண்ணுதான், களத்துல இறங்கி நீங்க வேலை பார்க்கும் போது உங்களுக்காண்டி இந்த மக்களும் இந்த மண்ணும் என்னைக்கும் வந்து துணை நிற்கும். அந்த வரிசையில இன்னைக்கு இந்த ஒரு கோவில
எவ்வளவு அழகா பாருங்க. உண்மையிலே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னையை நீங்க கூப்பிட்டு இந்த இடத்துல எனக்கு திருநறை பூசுறது அந்த ஐயாவை வழிபட நினைச்சு நான் தான் உண்மையிலே பெருமை அடைகிறேன். ஒரு கோயிலாவே நீங்க கட்டிட்டீங்க, அதை நினைச்சு உண்மையில நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டாண்டு காலம் இன்னைக்கு சொல்றதை நினைச்சுக்கோங்க. உண்மையிலே இந்த ஊருக்கும் இதுக்கு சப்போர்ட் பண்ண இந்த உறவுகளுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணோட மக்களுக்கும் முத்தமிழத்தோட ஆட்சி உங்களுக்கு என்னைக்கு இருக்கும். துறையில் இல்லாத மொழி குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அழகிய ஒரு கோயிலை நீங்க கட்டிருக்கீங்க. இதை எல்லாரும் வழிபடுங்க. திருமண நாளா இருந்தாலும் சரி, உங்க ஊர்ல நல்லது இல்லை எந்த இருந்தாலும் இங்க இருந்து நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்பதான் நம்ம குழந்தைகளுக்கும் எல்லாம் தெரியும். ஒரு குழந்தை பிறந்தாலும் 31 நாள் கழிச்சு வந்து ஐயா கிட்ட வந்து பேருவீங்க. இந்த ஊர்ல நீங்க இப்படி வழிபடதான் அடுத்தடுத்து எல்லா கிராமங்களையும் நம்ம அதை கொண்டு போக முடியும். பிள்ளைகளுக்கும் அது தெரியும். உண்மையிலே நான் மனசார வந்து பாராட்டுறேன். இதுக்கு உதவி செஞ்ச இந்த கோவில் கட்டுவதற்கு இப்ப வந்து பயப்படாமத்துல பெட்பா நகரத்துல கோவில் கட்டுவதற்கு காரணமாக இருந்த அதற்கு உதவி செய்த அத்தனை பேரையும் பாதம் தொட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து நன்றி சொல்ல நான் நினைக்கிறேன். இனி அடுத்தடுத்து இந்த மக்களுக்கு வந்து இந்த மக்களிடையே உங்களுக்கு எல்லாரும் நீங்க சந்தோஷமா தான் இருப்பேன். எங்க ஐயாவை நான் மனசார நான் வேண்டிக்கிறேன்.